Welcome to welcome to all 10th standard subject science unit 21 health and diseases. கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது breeding and biotechnologyல அந்த லெசன்ல DNA fingerprinting and genetically modified organisms பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது அந்த ஹெல்த் அண்ட் டிசீசஸில் இன்ட்ரடக்ஷன். ஹெல்த் அண்டு டிசீசஸ். ஸோ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னது அபோசஸ் அகர்ஸ் இன் த வெரைட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ் ஆர் டீப்லி ரூட்டட் இன் கல்ச்சரல் சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் ப்ராக்டிசஸ். அதாவது பல்வேறு வகைகளில் நிகழும் தவறான பயன்பாடானது சமூக மற்றும் பொருளாதார கலாச்சார நடைமுறைகளில் அதாவது ஆழமாக வேரூட்டு இருக்குது. அதான் அபோசஸ் அகர்ஸ் இன் வெரைட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ் டீப்லி ரூட்டட் இன் கல்ச்சரல் சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் ப்ராக்டிசஸ். ஸோ சால்விங் திஸ் குளோபல் ப்ராப்ளம், இந்த உலகளவிய ப்ராப்ளம் however requires a much better understanding of its occurrence, causes, consequence with context to sexual and sexual abuses. ஸோ அப்போ இதை பற்றி அதாவது புரிஞ்சுக்கணும், அதாவது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இந்த உலகளவிய ப்ராப்ளத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அதை பற்றியான நடைமுறைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அக்கரன்ஸ், காஸ் ஆஃப் கான்சிக்வன்ஸ், த கான்டெக்ஸ்ட் டு செக்ஸுவல் அண்டு சைல்டு அபோஸ். பாலியல் துன்புறுத்தல், குழந்தைகள் அதை அப்படின்னு சொல்லுவோம். அதான் திஸ் இஸ் ஃபாலோடு பை சப்ஸ்டன்சஸ் அபோஸ் ஆர் பீப்புள்ஸ் லீடிங் ஹெல்த்தியர் லைவ்ஸ் இன் டுடே. ஸோ திஸ் அபோஸ் ஃபாலோடு பை சப்ஸ்டன்சஸ் abuse are people's leading healthier lives in today modern world than their generation did in the past. இதுக்கு முன்னாடி உள்ளவங்களோட இப்போ உள்ளவங்க ஹெல்த்தாக இருக்கிறாங்களா அப்படின்னா இப்போ உள்ளதுக்கு நிறைய இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகியிருக்காங்க. அதாவது ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்மோக்கிங், சிகரெட், ஆல்கஹால் அடிக்ஷன், யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ், ஈட்டிங் ஹை ஃபுட்டு, அதாவது ஃபேட்டு கண்டென்ட் உள்ளது. அடுத்து கொலஸ்ட்ரால் ரிச் டயட், excessive intake of junk food and reduced physical activities are some of the risk factor for illness and early death. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷனோட இப்போ உள்ளவங்க ஹெல்த்தியாக இருக்கிறாங்களா அப்படின்னா அந்தளவுக்கு இல்லை. நிறையா கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க ரொம்ப அந்த நிறைய டிசீசஸ்க்கு ஆளாகி ஏர்லியாகவே இறந்துடுறாங்க. ஸோ அப்போ அந்த என்னென்ன பழக்கங்கள் அப்படின்னா அந்த பிஹேவியர்ஸில் நிறையா மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஸ்மோக்கிங், சிகரெட், ஆல்கஹால் அதெல்லாம் அடிக்ட் ஆகுது. அப்புறம் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ், அடுத்து ஈட்டிங் ஹை ஃபேட்டு கண்டென்ட் அண்ட் கொலஸ்ட்ரால் ரிச், அதிகமாக கொலஸ்ட்ரால் உள்ள ஃபுட் எடுத்துக்கிறது, ஜங்க் ஃபுட், அதான் எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் ஜங்க் ஃபுட். அடுத்து ரெடியூஸ்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், இந்த உடற்பயிற்சிங்கிறதே இருக்காது. ஆர் சம் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இந்த அஃபெக்ட் ஆகிறது ஃபார் இல்னஸ், இந்த அஃபெக்ட் ஆகிறதுக்கான மெயின் காரணம். ஸோ ஏர்லி டெத், இதனால விரைவிலே இறந்துடுறாங்க. ஸோ த ரோல் ஆஃப் பிஹேவியர்ஸ் இன் த ஹெல்த் ஹேஸ் பின் ரிசீவ்டு இன்க்ரீஸ்டு அட்டென்ஷன் அண்ட் கண்ட்ரீஸ். ஸோ அப்போ இந்த ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கிறது உலகளவிய ப்ராப்ளம். உலகமே இந்த ஹெல்த்தை பற்றி நிறைய கவனம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் அட்டென்ஷன் இன் கண்ட்ரீஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ த ஹெல்த் ஹேபிட்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் தியர் பிஹேவியர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு த டெவலப்மெண்ட் ஆஃப் குரோனிக் அண்ட் ஃபேட்டல் டிசீசஸ். அப்போ இந்த ஹெல்த் ஹேபிட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக கேர் எடுத்துக்கணும். அவங்களோட பிஹேவியரில் ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸ்னால கொஞ்சம் கொஞ்சமாக சடனாகவும் நிறையா டிசீசஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. அதான் குரோனிக் அண்டு ஃபேட்டல், அதாவது நாள்பட்ட இறப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள்லாம் நிறையா இதனால் வருது. அதான் குரோனிக் அண்டு ஃபேட்டல். அப்போ டிசீசஸ் சச்சஸ் டயாபெட்டஸ், அந்த இரத்த சர்க்கரை நோய், அடுத்து ஒபிசிட்டி பருத்த நிலை, அந்த நம்மளோட அந்த ஸ்கின்னுக்கு கீழே அடிப்போஸ் திசுங்கிறது காணப்படுது. அது அப்நார்மலாக க்ரோத் ஆனிச்சுன்னா அதான் அப்நார்மல் க்ரோத் ஆஃப் அடிப்போஸ் திசு ஆஸ் ஒபிசிட்டி, பருத்த நிலையில் இருப்பாங்க. அந்த அடிப்போஸ் திசு எனாமரஸாக நிறையா வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னா அதான் பருத்த நிலைன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஹார்ட் டிசீஸ், ஸோ நெக்ஸ்ட் கேன்சர் அண்டு எய்ட்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடியது. அடுத்து தவறான பழக்க வழக்கங்களால் ஏற்படக்கூடிய நோய். ஸோ இதுதான் அந்த கிராஜுவலாக அண்டு சடனாக ஏற்படக்கூடியது. ஸோ அதுக்கடுத்து அடாப்டிங் லைஃப் ஸ்டைல்ஸ் த ப்ரொமோட் வெல்னஸ், ஸோ ப்ரொடக்ட் தேர் ஹெல்த் பை டேக்கிங் நியூட்ரியஸ் ஃபுட். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம அந்த ப்ராப்ளத்துலலாம் சால்வ் ஆகணும் அப்படின்னா நம்ம வெல்னஸாக இருக்கணும் அப்படின்னா நம்மளே பாதுகாத்துக்கணும் ஹெல்த்தாக. அப்போ ஹெல்த்தாக இருக்கணும் அப்படின்னா டேக்கிங் நியூட்ரியஸ் டயட், ரெகுலர் எக்ஸசைஸ் பை அவாய்டிங் ட்ரக்ஸ்,
ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் இதெல்லாம் தவிர்த்தா நம்ம ஹெல்த்தாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அபோஸ் அண்ட் டைப் ஆஃப் அபோஸ். ஸோ இதில் தவறான பயன்பாடு மற்றும் வகைகள். இதில் அபோஸ் ரெஃபர்ஸ் டு க்ரூவல் அண்ட் வயலன்ஸ் ஹார்ம்ஃபுல் ஆர் இன்சூரியஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனதர் ஹியூமன் பீயிங். அப்போ அபோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொடூரமான க்ரூவல் கொடூரமான வன்முறை, அப்புறம் என்ன ஹார்ம்ஃபுல் தீங்கான விளைவு, காயம் ஏற்படுத்துறது, அதாவது காயம் ஏற்படுத்துகின்ற தாக்குதலுக்கு ஒருவரை மற்றொருவர் உள்ளாக்குவது தவறான பயன்பாடு எனப்படும். அதான் ட்ரீட்மெண்ட். ஸோ இன்க்ளூட் ஃபிசிக்கல், எமோஷனல் அண்டு சைக்காலஜிக்கல், வெர்பல், சைல்டு அண்ட் செக்ஸுவல் அபோஸ். ஸோ இது வந்து உடல், உணவு, அதாவது உணர்வு அல்லது மனம், வாய்மொழி, குழந்தைகள் மற்றும் பாலியல் ரீதியான தவறான, அதாவது அபோஸ் அகர்ஸ் வித் இன் த ஃபேமிலி வித் பீப்புள் ஹூ ஆர் நாட் அசோசியேட்டட் வித் த ஃபேமிலி. அப்போ இந்த அப்போஸ் பண்ணுறவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்க எப்படியெல்லாம் ஃபிசிக்கலி அஃபெக்ட் ஆகிறாங்க, மன ரீதியாக அஃபெக்ட் ஆகிறாங்க, உளவியல் ரீதியாக அஃபெக்ட் ஆகிறாங்க. அடுத்து வந்து வெர்பல், வாய்மொழி, சைல்டு, குழந்தைகள், இதெல்லாம் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. ஸோ இப்போ இந்த பாலியல் துன்புறுத்தல் யாருனால ஆவாங்க அப்படின்னா ஃபேமிலியில் உள்ளவங்க, இல்லைன்னா ஃபேமிலி இல்லாதவங்க, ஹூ ஆர் நாட் அசோசியேட்டட் வித் ஃபேமிலியில் இல்லாதவங்க, அதாவது அந்த அந்த அங்கே உள்ள லோக்கலிட்டியில் உள்ளவங்க. ஸோ திஸ் டேஸ் த யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ், ஆல்கஹால், டொபாக்கோ ஹேஸ் பின் இன்க்ரீஸிங் த எஸ்பெஷலி அமாங் த டீனேஜர்ஸ். அப்போ இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆல்கஹால், டொபாக்கோ அண்டு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறது டீனேஜர்ஸ் அண்டு அடல்சன்ஸ் ஃபார் அந்த அட்வென்ச்சர் சாகசம்னு சொல்லுவோம். அடுத்து எக்ஸைட்மெண்ட்ஸ், அந்த மகிழ்ச்சிக்காக. அடுத்து அதில் ஒரு ஆர்வம், அதான் கியூரியாசிட்டி அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன், செஞ்சு பார்க்குறது. ஸோ லெட் அனலைஸ் சம் ஆஃப் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் செக்ஸுவல் அண்ட் சைல்ட்ஹுட் அபோஸ், இட் ப்ரிவெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ அப்போ இந்த எப்படி தடுக்கிறது அது அப்படிங்கிறத அடுத்ததை பார்ப்போம். அதான் ப்ரிவென்ஷன் அண்டு ப்ரொடெக்ஷன். அது சைல்டு அபோஸ், அதாவது சைல்டு அபோஸ், அதாவது குழந்தைகளை தவறாக பயன்படுத்துது. அப்போ சைல்டு அபோஸ் கான்ஸ்டிடியூட் ஆல் ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆர் எமோஷனல் இல் ட்ரீட்மெண்ட். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்கள அஃபெக்ட் பண்ணுது செக்ஸுவல் அபோஸ் அப்படிங்கிறது. அதான் எக்ஸ்பிளேட்டேஷன், சுரண்டல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பிளேட்டேஷன்னா ரிசல்ட்டிங் த சைல்ட்ஸ் இல் ஹெல்த். அப்போ இதனால் என்ன ஏற்படுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வருது, அதாவது உயிர் வாழ்தல் ப்ராப்ளம் வருது, வளர்ச்சி பாதிக்கப்படுது. ஸோ அதான் சைல்டு இல் ஹெல்த், சர்வைவல் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஃபிசிக்கல் அபோஸ் ஆஃப் த சைல்டு இஸ் டிஃபைன்டு அஸ் தோஸ் ஆக்ட் தட் காஸ் ஃபிசிக்கல் ஹார்ம் சச்சஸ். அப்போ அதான் ஃபிசிக்கல் அப்போஸ் அப்படிங்கிறது இதில் எப்படின்னா டச் பண்ணுறது, அதாவது டிஃபைன்டு தோஸ் ஆக்ட் ஃபிசிக்கல் ஹார்ம் சச்சஸ் த்ரெட்டனிங், மிரட்டுதல், அப்புறம் என்ன பீட்டிங், அதாவது அடுத்து ஹிட்டிங் த சைல்டு. அதான் த்ரெட்டனிங் மிரட்டுதல், அச்சுறுத்துதல், உதைத்தல், அப்புறம் என்ன அடித்தல், இதுதான் மற்றும் தாக்குதல் போன்ற உடலுக்கு தீங்க விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்தல். அதான் குழந்தைகள் தவறாக பயன்படுத்தப்படுதல். ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்ஸுவல் அபோஸ், பாலியல் முறையிலான தவறான பயன்பாடு, அதில் செக்ஸுவல் அபோஸ். ஸோ செக்ஸுவல் ஹெராஸ்மெண்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் பவர் அண்ட் டாமினன்ஸ் ஒன் பர்சன் ஓவர் அனதர் விச் ரிசல்ட் த ஹார்ம்ஃபுல் கான்சிக்வன்சஸ். அதாவது துன்புறுத்துதல், செக்ஸுவல் ஹெராஸ்மெண்ட். அப்போ அதாவது அதிகாரத்தை செலுத்துதல், அதாவது டாமினன்ஸ் ஆஃப் த ஒன் பர்சன் ஓவர் அனதர் விச் கேன் ரிசல்ட் த ஹார்ம்ஃபுல் கான்சிக்வன்சஸ். அதனால் தீய விளைவுகள் ஏற்படும். It refers to inappropriate or forced sexual contact. Adolescents, girls and women encounter sexual harassment in different form. ஸோ இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா adolescents, girls, women, இளம் பெண்கள், அப்புறம் என்ன குழந்தைகள். ஸோ இட் refers inappropriate or forced sexual contact. Adolescent, girls and women's the sexual harassment in different forms. இதில் வந்து adolescents, girls குழந்தைகளும், அடுத்து உமன்ஸ் பாதிக்கப்படுறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் இது நடக்கும் அப்படின்னா செக்ஸுவல் அபோஸ் இஸ் மோர் காமன் அட் ஒர்க் பிளேசஸ். அடுத்து வெர்பல் ரிமார்க்ஸ், வாய்மொழி, அடுத்து கமெண்ட்ஸ், கேலி செய்தல், இன்னொன்று வந்து கெஸ்டர்ஸ், லுக்ஸ் அட் த மோஸ்ட் காமன் ஃபார்ம்ஸ்.
கெஸ்டர்ஸ்னால் சைகைகள்னு சொல்லுவோம். அடுத்து வந்து லுக்ஸ் ஆர் த அதாவது மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் அப்போஸ் தவறான பார்வை. ஸோ இதெல்லாம் திஸ் ரிசல்ட் த சைக்காலஜிக்கல் டிஸ்ட்ரெஸ், ஏன்னா உளவியல் ப்ராப்ளம் வரும். அடுத்து சைக்காலஜி ஃபிசிக்கல் இல்னஸ் ஒரு ஹெல்த் ப்ராப்ளம். அடுத்து ஈட்டிங் டிஸார்டர் த அஃபெக்டட் இண்டிவிஜுவல். ஸோ இந்த அஃபெக்டான உங்களுக்குலாம் இந்த ஈட்டிங் டிஸார்டர்ஸ் எல்லாம் இதெல்லாம் வரும். அதாவது இப்போ சைக்காலஜிக்கல் டிஸ்ட்ரெஸ், ஃபிசிக்கல் இல்னஸ், ஈட்டிங் டிஸார்டர், உளவியல் உடல் ரீதியான, அடுத்து அந்த சாப்பிடக்கூடிய அந்த டிஸார்டர் எல்லாம் அதுக்குள்ளே அஃபெக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு சைல்டு செக்ஸுவல் அபஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சைல்டு செக்ஸுவல் அபஸ், அதாவது குழந்தைகளின் பாலியல் முறையிலான தவறான பயன்பாடு. அப்போ சில்ட்ரன்ஸ் ஆர் கன்சிடர்டு சாஃப்ட் டார்கெட் ஃபார் செக்ஸுவல் அபஸ் பிகாஸ் தே ஆர் மே நாட் ரியலைஸ் தே ஆர் பீயிங் அபோஸ். இப்போ குழந்தைகளை தான் இந்த டார்கெட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது தெரியாது. அது நம்ம வந்து செக்ஸுவல் அபோஸ் ஆகிறங்கிறது தெரியாது. அதாவது செக்ஸுவல் அபோஸ் பிகாஸ் தி மே நாட் ரியலைஸ் தி ஆர் பீயிங் அபோஸ். ஸோ காமன்லி அபோசர்ஸ் ஆர் பர்சன் வெல் நோன் டு த சைல்டு. அப்போ அந்த அபோஸ் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு நல்லா தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க, அதாவது வெல் நோன் பர்சன். ஸோ மே ஈவன் த லிவிங் இன் த சேம் லோக்காலிட்டி, அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாக தான் இருக்கும். ஸோ அப்போசர்ஸ் ஆல்சோ ப்ரீஃப் யூஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் அண்ட் டாய்ஸ். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு அந்த சாக்லேட்ஸு பொம்மைகள் இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஃபார் கவர்றதுக்காக. ஸோ சில்ட்ரன்ஸ் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் சைல்டு இன்னசென்ஸ். ஸோ அது மாதிரிலாம் செஞ்சு நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. ஸோ அதை சைல்டு இன்னசென்ஸ். ஸோ செக்ஸுவலி அப்போஸ்டு சில்ட்ரன்ஸ் ஷோ சிம்டம்ஸ் genital injury, abdominal pain, frequent urinary infection in the behavioral problem. ஜெனிட்டலி இன்ஜுரி அப்படின்னா பிறப்புறுப்பு காயம், அப்டாமினல் பெயின் வயிற்று வலி, ஃப்ரீக்வெண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் அந்த சிறுநீர் தொற்று அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பிஹேவியரல் சேஞ்சஸ் நடத்தையில் மாற்றம், அதான் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் அந்த செக்ஸுவலி அஃபெக்ட் ஆனவங்களுக்கு ஏற்படக்கூடியது. ஸோ மோர் டு நோன்ல த மினிஸ்டர் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் சாம்பியன்ஸ்டு the introduction of the protection of child from sexual offense, அதை போக்சோ ஆக்ட் 2012ல ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்தாங்க. பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு ஆக பர்பஸ் ஆர் ஆல்சோ பனிஷபிள் அண்டர் த ப்ரொவிஷன் அதாவது ரிலேட்டிங் டு த ஆக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் போக்சோ ஆக்ட் 2012. அப்போ இதோட நோக்கம் அப்ஜெக்டிவ் ஆஃப் த போக்சோ ஆக்ட் 2012 த சில்ட்ரன்ஸ் ஆஃபென்சஸ் ப்ரொடெக்ட் த சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் ஆஃபென்ஸ் ஆஃப் செக்ஸுவல் அசால்ட், தாக்கப்படுதல், அதாவது பாலியல் தாக்குதல். அடுத்து வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், பாலியல் துன்புறுத்தல், போனோகிராஃபி, ஆபாசம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆக்ட் மூலமாக, அந்த போக்சோ ஆக்ட் மூலமாக எஸ்டாப்ளிஷ் த ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் ஸ்பீடி ட்ரையல் ஆஃப் சச் ஆஃபென்சஸ். அப்போ இவங்க மூலமாக அந்த கோர்ட்டில் உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி, அதாவது இந்த குற்றங்களை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களே அமைத்தல் இதன் மூலமாக. ஸோ அதான் இந்த அதோட நோக்கம், போக்சோ சட்டத்தோட நோக்கம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்ரோச்சஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அன் அபோஸ்டு சைல்டு, அதாவது தவறான பயன்பாட்டுக்குள்ளான குழந்தைகளை பாதுகாப்பதற்கான வழிமுறை, அதாவது அப்ரோச்சஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அன் அபோஸ்டு சைல்டு. அப்போ அவங்கள வந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறது, தவறான பயன்பாட்டுக்கு உள்ளான குழந்தைகளை பாதுகாப்பதற்கான அணுகுமுறைகள் அப்படின்னா மெஷர்ஸ் அடாப்டட் ஃபார் அண்ட் மானிட்டர் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் அப்போஸ்டு சைல்டு ஹூ ஹேவ் அண்டர்கான் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் டிஸ்ட்ரெஸ். ஸோ தவறான பயன்பாட்டினால் துன்பத்துக்குள்ளான குழந்தைகளை கண்காணித்தல், மதிப்பீடு செய்தல், அளவிடுதல், அதான் மானிட்டர்டு அடாப்டட் ஃபார் மானிட்டரிங் அசஸ்மெண்ட் அப்போஸ்டு ஹூ ஹேவ் அண்டர்கான், அதான் மதிப்பீடு செய்தல் மற்றும் அளவிடுதற்கான வழிமுறை என்னென்ன அப்படின்னா இப்போ சைல்டு ஹெல்ப் லைன் இருக்குது. அப்போ அந்த சைல்டு ஹெல்ப் லைன் ப்ரொவைட் சோசியல் ஒர்க்கர்ஸ் ஹூ கேன் அட்ஜஸ்ட் த சைல்டு பை ப்ரொவைடிங் ஃபுட், ஷெல்டர் அண்ட் ப்ரொடெக்ஷன். இப்போ இந்த சைல்டு ஹெல்ப் மூலமாக ஒரு சோசியல் ஒர்க்கரை அங்கே நியமிப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த குழந்தைக்கு ப்ரொவைடிங் ஃபுட்டு, உணவு கொடுக்குறது, பாதுகாப்பு கொடுக்குறது, அப்புறம் தங்குற வைக்கிறது, அதான் ப்ரொவைடிங் ஃபுட்டு, ஷெல்டர் அண்ட் ப்ரொடெக்ஷன், அதாவது பாதுகாப்பிடம் ஷெல்டர் அப்படின்னா. ஸோ உணவு, உறைவிடம் மற்றும் பாதுகாப்பு வழங்குவதில் உதவி புரிகிறது, அதாவது குழந்தைகள் உதவிகரம்னு சொல்லுவோம் இந்த சைல்டு ஹெல்ப் லைன். ஸோ நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் த சைல்டு, குழந்தைகளுக்கு ஆலோசனை வழங்குதல்.
அப்போ சைக்காலஜிக்கல் அண்ட் சோசியல் ஒர்க்கர்ஸ் ஷுட் ப்ரொவைடு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அண்டு கண்டினியூஸ் சப்போர்ட் டு விக்டிமைஸ்டு சைல்டு. ஸோ இந்த அப்போஸ் ஆன குழந்தைகளுக்கு என்ன சைக்காலஜிக்கல் அண்ட் சோசியல் ஒர்க்கர்ஸ் ஷுட் பி கைடன்ஸ் கொடுக்கலாம், ஆலோசனை கொடுக்கலாம். அதாவது கவுன்சிலிங் ஆலோசனை கொடுக்கலாம், வழிகாட்டுதல் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். அதாவது பணியாளர்கள் மூலம் குழந்தைகளுக்கு ஆலோசனை வழங்கலாம், வழங்கி வழிகாட்டுதல் மற்றும் தொடர்ச்சியான ஆதரவு அளித்தல், வழிகாட்டுதல் மற்றும் தொடர்ச்சியான ஆதரவு அளித்தல் இதுதான் அந்த கவுன்சிலிங் த சைல்டு, அதாவது கவுன்சிலிங் த சைல்டு. நெக்ஸ்ட் ஃபேமிலி சப்போர்ட். த விக்டிமைஸ்டு சைல்டு ஷுட் பி சப்போர்ட்டட் பை த ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ தி ஷுட் பி ப்ரொவைடட் வித் ப்ராப்பர் கேர் அண்ட் அட்டென்ஷன் டு ஓவர் கம் தி சஃபரிங்ஸ். ஸோ அப்போ இந்த சைல்டு அப்போஸ் ஆன குழந்தைகளுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும், ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ தி ஷுட் பி ப்ரொவைடட் த ப்ராப்பர் கேர், அவங்களுக்கு ப்ராப்பர் கேர் கொடுக்கணும், ஸோ கவனம் எடுத்துக்கிறணும். ஸோ அப்போ தான் அவங்க அந்த ப்ராப்ளத்துலேருந்து மீண்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மெடிக்கல் கேர். ஸோ சைல்ட் விக்டிம் ஆஃப் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஷுட் ரிசீவ் த மெடிக்கல் கேர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ டு ஓவர் கம் மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். அப்போ அந்த மாதிரி மெடிசின்ஸ் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் குடும்பத்தினர் அதெல்லாம் ஓகே. அடுத்து அதாவது மருத்துவ பராமரிப்பு பெற வேண்டும், அதாவது நல்ல ட்ரெயின்டு பாதுகாக்கப்பட்ட, அதாவது ட்ரெயின்டு அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும், அதாவது ஃபஸ்ட்டு இப்போ ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது இருக்கணும். அடுத்து மெடிக்கல் கேர் அப்படின்னா பாதிப்புக்கு உள்ளான குழந்தைகள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட பயிற்சி பெற்ற சுகாதார நிபுணர்களிடமிருந்து மருத்துவ பராமரிப்பு மற்றும் சிகிச்சை பெற வேண்டும். அதான் த சைல்டு விக்டிம் ஆஃப் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஷுட் ரிசீவ் த மெடிக்கல் கேர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் டு ஓவர் கம் மென்டல் அண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். ஸோ அவங்க வந்து அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம் இதன் மூலமாக. ஸோ நெக்ஸ்ட்டு லீகல் கவுன்சில், சட்ட ஆலோசனை. அதாவது பாதிக்கப்பட்ட குழந்தையின் அதாவது குடும்பத்தினர் அல்லது பாதுகாவலர், அதான் சொல்லுவது ஃபேமிலி ஆர் த கார்டியன்ஸ் ஆஃப் த சைல்ட் விக்டிம் shall be entitled to free assistance of legal counsel for judge offenses. ஸோ இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த விக்டிமைஸ்டு சைல்டோட கார்டியன், ஸோ இவங்க அந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய சட்ட ஆலோசகர் மூலமாக ஆலோசனை வழங்க அவங்களுக்கு உரிமை உண்டு. ஸோ அதான் லீகல் கவுன்சில் ஃபார் ஜட்ஜ் ஆஃபன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ரீகேபிலிட்டேஷன்ஸ் சமுதாய அடிப்படையிலான ரீகேபிலிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது மறுவாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். ரீகேபிலிட்டேஷன்ஸ் என்ரோலிங் இன் த ஸ்கூல் அண்ட் ரிசூமிங் தியர் எஜுகேஷன் இஸ் an important step toward the rehabilitations of the child. It is essential that the child life is gradually returned to the normal after the incident of abuse. அப்போ அவங்கள வந்து என்ன பள்ளியில் மீண்டும் சேர்த்து கல்வியை தொடர செய்வது பாதிக்கப்பட்ட குழந்தைகளில் மறுவாழ்வாகும். ஸோ அப்போ அதுலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் நார்மல் லைஃபுக்கு வருவாங்க. படிப்படியாக மீண்டும் தன்னுடைய இயல்பான நிலைக்கு வருவதற்கு இது அவசியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி பேஸ்டு எஃபோர்ட்ஸ். ஸோ அப்போ கம்யூனிட்டி பேஸ்டு எஃபோர்ட் அப்படின்னா சமுதாய அடிப்படையிலான முயற்சிகள் அப்படின்னா கண்டக்டிங் த அவேர்னஸ் கம்பைன்ஸ், பிரச்சாரம், அதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அதை பற்றி ஒரு பிரச்சாரம் செய்யணும். அண்ட் த சைல்டு அபோஸ் அண்ட் இட்ஸ் ப்ரிவென்ஷன்ஸ். ஸோ இந்த சைல்டு அபோஸை பற்றி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யணும், அதன் மூலமாக இதை தடுக்கலாம். அதான் கம்யூனிட்டி பேஸ்டு எஃபோர்ட்ஸ், இதெல்லாம் நம்ம செய்யணும். ஸோ இதுதான் கம்யூனிட்டி பேஸ்டு. அப்போ அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான அதான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அப்போசிட் சைல்டு அப்படிங்கிறது என்னென்ன இருக்குது அப்படின்னா சைல்டு ஹெல்ப்லைன், அடுத்து வந்து கவுன்சிலிங் த சைல்டு, அவங்களுக்கு கேர் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் அப்ரோச்சஸ் அவங்கள அந்த ப்ராப்ளத்துலேருந்து சால்வ் பண்ணி கொண்டு வரதுக்கானது. அடுத்து ஃபேமிலி மெம்பர் சப்போர்ட்டு, மெடிக்கல் கேர் கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து லீகல் கவுன்சிலர் சட்ட ஆலோசகரை வச்சு அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும். அடுத்த ரீகேபிலிட்டேஷன்ஸ் மறுவாழ்வு அப்படிங்கிறது அந்த நார்மல் லைஃபுக்கு கொண்டு வர்றது, மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்புறது, அதுலேருந்து அவங்க ரிட்டர்ன் ஆகிறதுக்கானது அந்த நார்மல் லைஃபுக்கு ஆஃப்டர் த இன்சிடென்ட் ஆஃப் அபோஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி பேஸ்டு அபோட் அப்படிங்கிறது இதை பற்றி விழிப்புணர்வு பிரச்சாரம் செஞ்சு செய்கிறது. ஸோ அதன் மூலமாக அதை தடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸு
அடுத்ததில் பார்ப்போம்.